பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீயி ஹதீ முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளிலெல்லாம் சிறந்த வார்த்தை ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் சிறந்த வழிகாட்டுதல் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்திலே மார்க்கத்தின் பெயரால் புதிதாக தோற்றுவிக்கப்படுகின்ற அத்தனை காரியங்களும் வழிகேடுகள் என்றும், வழிகேடான ஒவ்வொரு காரியங்களும் இந்த மனித சமுதாயத்தினை நரக படுகொலியின் பால் இட்டு செல்லும் என்று இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒவ்வொரு சொற்பொழிவுகளிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திய செய்தியினை ஆரம்பமாக உங்கள் முன்னால் நினைவுபடுத்திக் கொண்டவனாக, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற நாயன் அல்லாஹ் அவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனது இறுதி தூதர் என்றும், ஏகத்துவ திருக்கலிமாவினை சாட்சியம் சொல்லிக் கொண்டவனாக இன்றைய வெள்ளி ஹுத்பாவினை ஆரம்பம் செய்யலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை தோழர்களே, இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக தஅவா பணியில் பெண்களில் பங்களிப்பும் அதற்கான ஆண்களின் ஒத்துழைப்பும் என்ற தலைப்பின் கீழால் சில முக்கியமான செய்திகளை மாத்திரம் உங்களுடைய சிந்தனையில் பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகின்றேன். பெண்கள் சம்பந்தமாக பெண்களிடத்தில் பேச வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அதேபோல் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய ஆண்களிடத்தில் பெண்கள் சம்பந்தமாக சொல்லப்பட வேண்டிய சில செய்திகளும் இருக்கிறது. இன்றைய ஜும்மாவுடைய உரையினூடாக பெண்களை குறித்த ஆண்களிடம் சொல்லப்பட வேண்டிய முக்கியமான செய்திகளை மாத்திரம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சமுதாயம் என்ற ஒரு கட்டமைப்பில் எப்படி ஆண்களுக்கு நிகராக, ஆண்களுக்கு சம பகுதியாக பெண்கள் என்ற ஒரு பிரிவினரும் எங்களோடு சேர்ந்து ஒரு சமுதாயத்திலே வாழக்கூடிய அங்கத்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா இந்த மனிதர்களை பார்த்து ஒரு செய்தியை சொல்லுகிறான். யா அய்யுகன் நாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரி வ உன்சா, உங்களை ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். வஜஅல்நாக்கும் ஷுஊபா,
ஒரு ஆணிலிருந்து பெண்ணிலிருந்து படைக்கப்பட்ட மக்களை ஒரு கோத்திரங்களாக குலங்களாக அல்லாஹ் மாற்றியிருக்கிறான். லிதஆரஃபு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் பரஸ்பரம் அன்பு பாராட்டுவதற்காக, நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்துகாக்கும். இப்படி அல்லாஹ் ஒரு ஆண் ஒரு பெண் இருவரின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தோற்றுவித்திருக்கிறான். ஆண்கள் இல்லாத சமுதாயம், அதை ஒரு சமுதாயமாக நினைக்க முடியாது. பெண்கள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது. அப்படி என்றால் ஒரு சமுதாயத்தில் ஆணும் இருக்க வேண்டும், பெண்களும் இருக்க வேண்டும். இரண்டு பேரையும் கொண்ட ஒரு சமுதாயம் தான் ஒரு உண்மையான ஆரோக்கியமான ஒரு சமுதாயமாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்றத பாருங்க, யா அய்யுகன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஒரே ஒரு ஆன்மாவிலிருந்து உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலே இருந்து பெண்ணையும் படைத்திருக்கிறான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வனிசா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். அந்த இரண்டு பேரில் இருந்து ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தோற்றுவித்ததாக அல் குர்ஆன் பேசுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்னால் அந்த சமுதாயத்தை ஜாகிலிய சமுதாயம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அறியாமை சமுதாயம், மௌட்டீக சமுதாயம் என்று வரலாறு பேசுகிறது. அந்த சமுதாயத்தில் ஆண்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போல் பெண்களும் வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த சமுதாயத்தில் பெண்களை அவர்கள் பெண்களாக மதிக்கவில்லை. பெண்களை பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு இயந்திரமாக பயன்படுத்தினார்கள். ஒரு ஆணுக்குரிய ஒரு போக பொருளாக பெண்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவர்களை வியாபாரம் செய்தார்கள். அவர்களை குடும்ப வாழ்க்கை நடாத்துவதற்குரிய ஒரு பொருளாக, ஒரு பொது சொத்தாக, ஒரு ஆணுக்கு ஒரு அண்ணனுடைய மனைவி, தம்பிக்கும் ஒரு மனைவியாக அந்த சமுதாயம் பெண்களை பெண்களாக மதிக்கவில்லை. உரிமைகள் எதுவும் கிடையாது, நினைத்ததை செய்ய முடியாது. ஆண்களுடைய ஆண் ஆதிக்கத்தின் குடிகளாகத்தான் பெண்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த சமுதாயத்தில் ஒரு பெண் குழந்தை கிடைக்க பெற்றது என்ற ஒரு நல்ல செய்தியை சொன்னால் அந்த சமுதாயத்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? ஒருத்தருக்கு ஒரு பெண் குழந்தை கிடைச்சிட்டு வைங்க, அவர்களுடைய முகங்கள் வல்ல வஜுகு முஸ்வத்தா, அவர்கள் கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு ஒரு நஜீஸை பெற்றெடுத்ததாக நினைப்பார்கள். பொம்பளை பிள்ளை கிடைச்சா சமுதாயத்தில் சொல்ல மாட்டாங்க. ஏன்? அசிங்கமாக நினைப்பார்கள். இவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதாமே, கேவலமாக பார்ப்பார்கள். அதனால அந்த சமுதாயம் என்ன செஞ்சிச்சு தெரியுமா? பொம்பளை பிள்ளைன்னு கிடைச்சா அந்த பிள்ளைய பெத்தெடுத்த வாப்பா, பெற்றெடுத்த தாய் இரக்கம் இருந்தாலும் தனது கையினால் குழியை தோண்டுவார்கள். தனது கையால குழியண்ட தோண்டி பெற்றெடுத்த பிள்ளையை உயிரோட குழிக்குள்ளால போட்டு
மண்ணையும் போட்டு அசிங்கத்தை அடக்கம் செய்து விட்டேன் என்ற பெரும் மூச்சோடு சந்தோஷத்தோடு வருவாரு. யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய உள்ளத்துல பெண்களுக்கு இருந்த மதிப்பு என்ன, அவர்களிடத்தில் இருந்த பெருமானம் என்ன. பெற்றெடுத்த பிள்ளையை தனது கையினால் குழியை தோண்டி அப்படியே உயிரோடு அடக்கம் செய்கின்ற அளவுக்கு பெண்களை கேவலமாக நினைத்தார்கள். அன்பிற்குரியவர்களே, பெற்றெடுத்த தந்தைக்கு அந்த பாசம் இல்லாமல் கிடையாது, இரக்கம் இல்லாமல் கிடையாது. அந்த சமுதாயம் அப்படி கருதினார்கள். ஆனால் ஒரு சீன சமுதாயத்தை கேட்டு பாருங்க, பெண்களை அவர்கள் சொல்லுவார்கள் பெயின் ஆஃப் வாட்டர், ஒரு வலி மிகுந்த தண்ணீர், அது தண்ணீர் இல்லாம வாழவும் முடியாது, தண்ணீர் இல்ல வச்சுக்கொண்டு இருக்கவும் முடியாது. பெண்களை அவர்கள் வலிமிக்க தண்ணீர் என்று வர்ணிக்கிறார்கள். மேற்கத்திய நாடுகள் பெண்களை பாம்பினுடைய விஷத்தை விட கொடூரமானவர்கள் பெண்கள், இப்படி வர்ணிக்கிறார்கள். அண்மை நாடான இந்தியாவில் கிட்டத்தில் கூட ஒரு அமைச்சர் பேசுறாரு, ஆரம்ப காலத்தில் ஒரு ஆண் ஒரு கணவர் இறந்து விட்டால் அந்த பெண்ணும் ஆணோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறுவாள். அந்த மாப்பிள்ளைய பத்தேக்கிற நெருப்புல அவளையும் போட்டு பத்தேச்சிருவாங்க. அது இப்ப குறைஞ்சிட்டு வருது, திருப்ப அதை அமுல்படுத்தணும். சில ஏரியாக்கள் இந்தியாவில் ஒரு பெண் அவருடைய மாத விலக்குடைய காலங்களில் தனியாக கூடாரம் அமைத்து அவர்களை அனுப்பி விடுவார்கள். போங்க, வீட்டில் இருக்கக்கூடாது, இது நஜீசுடைய காலம், அவர்களை மதிக்கல்ல. இப்படி உலகம் பெண்களை பார்க்கின்ற நேரத்தில் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த பெருமானம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய வருகைக்கு பின்னால் இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த அந்தஸ்தை தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஒரு பெண் குழந்தையை கிடைக்கின்ற செய்தியை எப்படி தெரியுமா அல்லாஹ் வர்ணிக்கிறான்? வஇதா புஷ்ர அஹதுக்கும் பில் உன்சா, அந்த சமுதாயத்திடம் நீங்கள் சொல்லுங்கள், எப்படி? புஷ்ர, நன்மாராயணம் சொல்லுங்கள், அவர்களுக்கு நச்சுபதேசனம் சொல்லுங்கள், ஒரு நல்ல செய்தி கிடைச்சதா சொல்லுங்க. எது? ஒரு பெண் பிள்ளை கிடைத்தால் அது புஷ்ரத், அது நற்செய்தி, அது சுபசோபனம், அது நன்மாராயணம். குழந்தை கிடைத்த உடனேயே இஸ்லாம் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஜாகிலிய சமுதாயம் அசிங்கமாக நினைத்தது, இஸ்லாம் அவர்களை நன்மாராயணம் என்று சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒருவருக்கு 2 பெண் பிள்ளைகள் கிடைத்திருக்கிறது. 2 பெண் பிள்ளையையும் சாலிகான பிள்ளையாக, நல்லொழுக்கமுள்ள பிள்ளையாக ஒரு தந்தை வளர்ப்பாராக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மறுமையுடைய நாளில் சுவனத்திலே அந்த பிள்ளையை பெற்றெடுத்த தந்தையும் நானும் இப்படி இருப்பேன் என்று 2 விரலை காட்டி அவ்வளவு நெருக்கமாக இருப்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பொம்பளை பிள்ளையை வளர்க்கிறதுல அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இன்னொரு சகாபி கேட்கிறார், யார் ரசூலல்லா, எனக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள், அக்கா தங்கச்சி இருக்கிறாங்களாம், தாத்தா தங்கச்சி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கும் அதே பிரதிபலன் இருக்கிறது. ஆனால் கண்டிஷன் என்ன தெரியுமா? நிபந்தனை என்ன? அவர்களை சாலிகான பெண்ணாக வளர்க்க வேண்டும். மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக வளர்த்தால் அந்த தந்தை இந்த உலகத்திலே சாதாரண அமல்களை செய்து மறுமையிலே சூனத்திலே இருப்பார். அவ்வளவு பெரிய கண்ணியம் சகோதரர்களே. அதே போல பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸ மனசுல ஆழமா பதிய வைங்க. இந்த ஹதீஸ இந்த மனசுல ஆழமா வச்சுக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அத்துன்யா மத்தா, இந்த உலகம் இன்பகரமானது, இந்த உலகம் ரம்யமானது, அழகானது. வகைரு மத்தாஇஹா, இந்த உலகத்தில் இருக்கிற சந்தோஷம்,
பொருளாதாரம், வீடு வாசல்கள், சொத்து செல்வங்கள், பட்டம் பதவிகள், இது எல்லாத்தையும் விட பெருசு எது தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா. அல்லாஹ்வுடைய பதில பாருங்க. ஒரு சாலிகான பெண். இந்த உலகத்தில் கோடி கொட்டி கிடக்கட்டும், பெரிய அரண்மனைகள் இருக்கட்டும், வசதி வாய்ப்புகள் இருக்கட்டும், பட்டம் பதவிகள் இருக்கட்டும், வீட்டில் இருக்கிற பெண் சாலிகான பெண்ணாக இல்லாவிட்டால் அவன் பிச்சைக்காரங்க. அவனுக்கு ஒத்த ரூபாய் காசுக்கு அந்த வீடு பெறுமதி இல்லை. வீட்டில் இருக்கிற மனைவி, வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளை சாலிகான பெண்களாக இல்லாவிட்டால் கோடி இருந்தும் ஒத்த சதத்துக்கு பிரயோசனம் இல்லை. அவன் தான் ஏழை. ஆனால் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளை, மனைவிகளை, தாயை சாலிகான முறையில், சாலிகான பெண்ணாக, மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக ஒருவர் வளர்க்கிறார் என்றால் அவருக்கு சல்லி இல்லாவிட்டாலும், வாகனம் இல்லாவிட்டாலும், பங்களா இல்லாவிட்டாலும் அவர்தான் பணக்காரர், அவர்தான் கோடீஸ்வரன். அதுல கிடைக்கிற பரக்கத்தை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாக்கு இல்லையா? பிழையாகுமா? அன்பிற்குரியவர்களே, சாலிகான பெண்களாக நாங்கள் வளர்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எல்லா வெற்றிகளையும் எடுத்து பாருங்க. ஒரு ஆண், ஒரு அறிஞர், ஒரு அறிவாளி இந்த உலகத்திலே இருந்தால் அந்த அறிவுக்கு பின்னால், அந்த ஆற்றலுக்கு பின்னால், அந்த வளர்ச்சிக்கு பின்னால் ஒரு பெண்ணுடைய பங்களிப்பு இருக்கும் சகோதரர்களே. ஒரு அறிவாளியாக இருந்து, நல்ல புத்திசாலியாக இருந்து, வீட்டிலே இருக்கின்ற மனைவி, வீட்டிலே இருக்கின்ற பெண்கள் அவர்கள் சாலிகானவர்கள் இல்லாவிட்டால் அவருடைய அறிவை மலங்கடிக்க செய்து விடுவார்கள். பிரயோசனம் இல்லை, பக்க பலம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த அவருடைய மனைவிமார்கள் எல்லா இடத்திலும் உதவி செஞ்சாங்க. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பேச வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? எமது சமுதாயத்தில், எமது ஊரில், எனது வீட்டில் இருக்கின்ற பெண்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். பெண்களை பற்றி சொன்னாலே அவர்கள் பூ போன்றவர்கள், இலகிய மனம் கொண்டவர்கள், மென்மையானவர்கள், காகிதத்தை போன்றவர்கள், அடைக்கி வைக்கப்பட வேண்டியவர்கள். எப்படி சோத்தை சமைக்கிறது, பிள்ளையை பார்க்கிறது, வீட்டை துப்புரவாக்குறது, பிள்ளைகளுக்குரிய வேலைகளை செய்வது, கணவனுக்குரிய கடமைகளை செய்வது, வீட்டோடு இருப்பது, ஒரு கல்யாணம் என்றா அந்த இடத்துக்கு போய் வாருது, பெருநாள் தினத்தில் திடல்ல தொழுதிட்டு போறது, இதுதானே பெண்களுடைய வாழ்க்கையா இருக்குது. பாருங்க, சில செய்திகளை சொல்லுகிறேன் சகோதரர்களே. சில வேளை நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் சாத்தியமான விடயங்களா? இப்படி செய்யணுமா? சமுதாயம் பெண்களை ஒரு கோணத்திலே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் அந்த பெண்களை வேறொரு கோணத்திலே பார்க்கிறது. சமுதாய வரம்புகளை, கட்டுக்கோப்புகளை தாண்டி அவர்கள் வர வேண்டும் சகோதரர்களே. அவர்களுக்கென்று சில பொறுப்புகள் இருக்கிறது. கடிவாளம் ஆண்களுடைய கையில். அதனால் அவர்களுக்கு சுதந்திரமாக மார்க்கம் சொல்லுகின்ற வரையறைகளை பேணி அவர்களுக்கும் சமுதாய கடமை இருக்கிறது. இல்லை நினைக்கிறீங்களா? அவங்க சமுதாயத்தில் எந்த பணியும் செய்யக்கூடாதா? களப்பணி ஆற்றக்கூடாதா? தாவா செய்யக்கூடாதா? சமைக்கிறதும் பிள்ளைய பார்க்கிறதும் பெண்களுடைய வேலையா? இல்லை சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பணி இருக்கிறது. அல் குர்ஆன் சொல்றத பாருங்க. அல் முஃமினூன் வல் முஃமினாத், ஈமான் கொண்ட ஆண்கள், ஈமான் கொண்ட பெண்கள், பஅதுஹும் அவுலியாஉ லிபால், அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையானவர்கள். அவர்கள் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். யாருக்கு சொல்றான் அல்லாஹ்? ஆம்பளையில பார்த்தா நம்மட பார்வை என்ன தெரியுமா? மன்னிக்க வேண்டும் சகோதரர்களே,
உலமாக்கள், மௌலவிகள், மார்க்கம் படித்தவர்கள், அவர்களுக்குத்தான் தஅவா என்பது ஒரு நேர்ந்து விடப்பட்ட சொத்தாக மாறிவிட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் 7 வருடம் படித்து 8 வருடம் படித்து உலமா பட்டம் பெற்று சர்டிபிகேட்டை வாங்கி பள்ளியில போய் பயான் செஞ்சாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சபையில படிப்பாங்க, அடுத்த சொல்லுவாங்க. நம்முடைய கலாச்சாரம் மாறிட்டு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு ஜனாசா வீடு, மையத்து வீடு, மக்கள் கூடுகின்ற இடம், அரசியல் அப்படி பேசுவோம். பெலாய் அடுத்த புறம் தாறுமாறாக பேசுவார்கள். விவசாயம், வியாபாரம், அறிவு தாராளமாக இருக்கிறது. அந்த இடத்தில் ஒருத்தர் தக்பீர் கற்றது இப்படியாமே ஒரு வார்த்தை, எல்லாம் மௌனம். அது தெரியா நமக்கு. அதுக்கு சப்புளை எப்படி நிற்கிறது கேட்டு பாருங்க. இங்க இருக்க 10 பேர் 10 பேர சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஹதீஸ் படிக்கலாம், தேடலாம், ஆய்வு செய்யலாம். அதனை மார்க்கத்தை நம்ம மறந்துட்டு சிலருக்கு மாத்திரம் அதை வைத்து விட்டோம் சகோதரர்களே. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், குந்தும், கவனிங்க, குந்தும் உக்ரஜத் லின்னாஸ், இந்த சமுதாயத்திலே வெளியாக்கப்பட்ட சமுதாயங்களில் சிறந்த சமுதாயம் நீங்கள் தான். ஏன் தெரியுமா? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அது ஆணுக்கும் தான் பெண்ணுக்கும் தான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அல் குர்ஆன், இபாதத், சட்டம் எல்லாம் பொதுவான சகோதரர்களே. ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்று இஸ்லாம் பிரித்து சில இடங்களில் சொன்னாலும் பொதுவாக அல் குர்ஆனுடைய அத்தனை சட்டங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்ததாகத்தான் வருகிறது. 2 பேருக்கும் தொழுறியா 2 பேரும் தொழுங்க, சதக்காவா 2 பேரும் செய்யுங்க, ஹஜ்ஜா 2 பேரும் செய்யுங்க, எல்லாருக்கும் கடமை. தாவா, மார்க்க பணி, அழைப்பு பணி, அது செய்யாத்தால தான் நம்ம பேசுறோம். எப்படி ஹோராப்பல திருந்தாது, பள்ளிக்கு யாரும் போக மாட்டான், நம்மள சமுதாயம் எப்படி திருத்துறது? இவர்கள் திருந்துவான்களா? நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப அந்த பணி யார கையில இருக்கு சகோதரர்களே? இந்த சமுதாயத்துடைய வாலிபர்கள், இந்த சமுதாயத்தினுடைய பெண்கள் மார்க்கமே தெரியாது சகோதரர்களே, ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். பெண்களுடைய விஷயத்தில் பாருங்க, அல்லாஹ் அருள் பாலித்த சிலரை தவிர மார்க்கம் தெரியாத, ஒரு குழந்தை வளர்ப்பு தெரியாது, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது, மாமி மாமாக்கு செய்ய வேண்டிய கடமை தெரியாது. அந்த அறிவை யார் கொடுப்பது சகோதரர்களே? பள்ளிவாசல்களாக, நிர்வாகங்களாக நாங்கள் அழைக்கிறோம். பெண்களே வாருங்கள். யார் அனுப்பணும்? அந்த கணவன் அந்த இடத்துல, நீ பள்ளிக்கு தானே போ, மொண்டசிரி ப்ரோக்ராம், ஸ்கூல்ல ஒரு ப்ரோக்ராம், வேறொரு நிகழ்ச்சி, களியாட்ட நிகழ்ச்சி, கூத்து கும்மாளம், அப்படியே கூட்டிட்டு போறோமா இல்லையா? அல்லாஹ் பள்ளிக்கு அழைக்கிறாங்க. மார்க்கத்தை சொல்லுவதற்கென்றால் நாங்கள் வீட்டிலே அழைத்தால் இந்த ஆண் மக்கள் பெரும் பாவிகள் சகோதரர்களே. மரமில சொல்லிடுவாங்க, என்ன மாப்பிள்ள அனுப்பல, நாங்க செய்யாட்டி பள்ளியில ஆர்கனைஸ் பண்ணாட்டி பள்ளியில தவறு சொல்லுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கிறது. அதே போல் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவள் ஆண்கள். அந்த ஆண்கள் கட்டாயமாக பெண்களை மார்க்கத்தை படிக்கின்ற, மார்க்கத்தை அறிகின்ற, மார்க்கத்தை விளங்குகின்ற அந்த பணியிலே அவர்களை நீங்கள் இணைத்து விட்டால் ஒரு சமுதாயம் தானாக திருந்தும் சகோதரர்களே. சொல்லுவார்கள், ஒரு ஆண் திருந்தினால் ஒரு மனிதர் திருந்திய சமன், ஒரு பெண் திருந்தினால் ஒரு பரம்பரை திருந்தும். நாங்கள் ஏதாவது விஷயத்தை பெண்கள் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்லது சண்டை பிடிச்சி கோவிச்சிட்டு இருந்து என்னவாது பழி பண்ணி சாதிக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி மார்க்கத்தை அவர்களுடைய உள்ளங்களில், சிந்தனைகளில் பசுமரத்து ஆணி போல செருகிவிட்டால் அவர்கள் வீட்டில் உள்ள புள்ளையை விட மாட்டாங்க.
பெண் பிள்ளைகளை போனோட தொலைபேசியோட ஏனைய சாதகம் விடமாட்டாங்க. அதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்காக இந்த மார்க்க பணி, இந்த மார்க்கத்தினுடைய விளக்கம் ஒரு சமுதாயத்தில் ஆண்கள் படிப்பதை விட பெண்கள் படிக்க வேண்டும் சகோதரர்களே. அதற்காக ஆண்கள் படிக்க கூடாது இல்லை. ஒரு நபித்தோழி, ஒருவர் அல்ல, சில நபித்தோழிகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாராங்க. யார் சூழல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதர்னே, அல்லாஹ்வுடைய தூதரே, பலகுனார் ரிஜால், ஆண்கள் மிகைத்து விட்டார்கள். அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னடி? நல்ல அமல்களில், இபாதத்துக்களில், நன்மைகளை சேர்க்கின்ற விடயங்களில் பெண்களை விட ஆண்கள் முந்தி விட்டார்கள் யார் ரசூலுல்லாஹ். மார்க்கத்தை படிக்கிறது வெள்ளிக்கிழமை படிக்கிறாங்க, ஏனைய இடங்களை பயான்களை போறாங்க, வேற வேற கிளாஸ்களை போறாங்க. ஆண்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு நிறைய வாயில்கள் இருக்கிறது. அதனால் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கி தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட யாரு? பெண்கள் வந்து கேட்கிறாங்க, யார சூழல்லாம் எங்களுக்கு ஒரு நாளை ஒதுக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம அழைச்சாலும் இல்லை. பெண்கள் பயான் என்று நோட்டீஸ் போடுறோம், அழைக்கிறோம், ஏனைய சமூக வலைத்தளங்களில் போடுறோம். மொத்தமாக ஒரு 5 பேர் 10 பேர் 15 பேர், அதுக்கும் வயசான பாட்டிகள், அதோடு சேர்ந்து அவங்க காவலுக்கு வந்த 2-3 வாலிப பெண்கள். இது யார் சகோதரர்களை பொறுப்பு? அடுத்ததாக வரலாற்றில் இன்னொரு செய்தியை பாருங்க. யுத்தங்கள் நடக்கின்ற நேரத்தில் ஆண்கள் யுத்தத்திலே கலந்து கொள்வார்கள். பெண்களுக்கு யுத்தம் செய்வதொன்றும் கடமை அல்ல. ஒரு நபித்தோழி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், நாங்களும் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு அனுமதி தருவீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பெண்களுக்கு ஜிஹாத் என்பது கடமை அல்ல. அந்த நேரத்திலே அந்த தோழி திரும்ப கேட்கிறார், யார ரசூலல்லாஹ், யுத்த களத்தில், போராட்ட களத்திலே நாங்கள் வந்து காயப்படுகின்றவர்களுக்கு அப்படியே மறந்து போற யார ரசூலல்லாஹ், தண்ணி தேவைப்படுறவங்களுக்கு தண்ணி எடுத்துக் கொடுக்கிறோம், ஈட்டிகள் முடிந்தால் ஈட்டியை எடுத்துக்கொண்டு போடுகிறோம், பசியுற்றவர்களுக்கு உணவு போடுகிறோம், எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கல. அல்லாஹ்வுடைய தூதர் மறுக்கவில்லை, சம்மதம் கொடுக்கிறார்கள். வாருங்கள், உஹது யுத்தக்களம் எங்களுக்கு தெரியும், கடுமையான ஒரு யுத்தகளம். இஸ்லாமிய படை தோற்கடிக்கப்பட்டு விட்டதென்று ஒரு வதந்தியை பரப்பி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற ஒரு வதந்தியை பரப்பி முஸ்லிம்களுடைய படையை அப்படியே சிதறடித்த அந்த சம்பவ களத்தில் சில இஸ்லாமிய படை கொஞ்சம் பின்வாங்குகிறது. அந்த களத்தில் உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி பார்க்கிறார், முஸ்லாமிய படை பின்வாங்கி வருகிறது. அந்த ஒற்றை பெண், ஒரு இஸ்லாமிய பெண், அந்த இடத்திலே வாளை எடுத்து எதிரிகளுக்கு எதிராக பலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுழன்று 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 பல எதிரிகளை கொண்டு குவித்து 12 வெட்டுக்களை தனக்குள்ளே வாங்கிக் கொண்டு அப்படியே விழுந்து விட்டாள் அந்த பெண்மணி. அடுத்த நாள் காலையில் எழுகிற அந்த பெண்மணி எழுந்து கண் விழித்து பார்க்கிற நேரம் அந்த பெண் கேட்டால், யார சூழல்லா, அல்லாஹ்வுடைய தூதர் நலமாக இருக்கிறார்களா? அவக்கு வெட்டெல்லாம் பெருசு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் நல்லா இருக்கிறாங்களா? இந்த உணர்வு, இந்த பக்தி, இந்த இறையச்சம் ஒரு சமுதாயத்திலே காணப்பட்டதென்றால் அதே உணர்வுகளை உள்ள குடும்ப சுமைகள், பொருளாதார சுமைகள், பிள்ளைகளை பற்றி அதே அக்கறை இன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே போல் அந்த சமுதாயமும் இருந்தது. அதனால் இந்த பெண்களை நாங்கள் சரியாக வழிநடாத்த வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள், பெண்களை வழிநடத்தக்கூடியவர்கள் ஆண்கள். அந்த ஆண்கள் பெண்களை உங்களுடைய தேவைக்கு மாத்திரம் பயன்படுத்தினால் மறுமையில் அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தீனை படிப்பதற்கு ஊர் சார்பா நீங்க கேளுங்க, பெண்களுக்கு ஒரு ஃபிக்ஹ் வகுப்பு நடத்துங்க,
ஒரு ஹதீஸ் வகுப்பு நடத்துங்க, தப்சீரை படிச்சு கொடுங்க, வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க. 2 உலமாக்கள் ஊரில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஊரை சாராதவர்களும் இருக்கிறார்கள், இங்க இருக்கின்றவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால் இந்த அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஊர் சார்பாக அல்லது பள்ளிவாசல் சார்பாக இந்த சமுதாயத்திலே மார்க்கத்தை, ஏகத்துவத்தை, இந்த தாவாவை பகிரங்கப்படுத்த வேண்டிய இக்கட்டான காலத்திலே இருக்கிறோம். ஏனென்றால் வாலிபர்களுடைய சிந்தனை ஒரு பக்கம், பெண்களுடைய சிந்தனை இன்னொரு பக்கம், தாய்மார்கள் இன்னொரு பக்கம், அடுத்த ஆண்களுடைய சிந்தனைகள் வேறு பக்கம் இருக்கிறது. எல்லோரையும் ஒன்றிணைத்து ஏகத்துவத்தை, தாவாவை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஊரிலே உள்ள அத்தனை மனிதர்கள் மீதும் இருக்கிறது. சாதாரணமாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு ஊரில், ஒரு சமுதாயத்தில் ஒரு போதை பொருளை பயன்படுத்தக்கூடிய, ஒரு ஹராத்தை பகிரங்கமாக செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க. அவர் எமது பள்ளிவாசல் நிர்வாகத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதர், திருமணம் முடிக்காதவர். பள்ளிக்கு வந்து கேட்கிறாங்க, நான் கல்யாணம் முடிக்க போறேன், எனக்கு ஒரு நற்சான்றிதழ் பத்திரம் தாங்க. கொடுக்கலுமா? எப்படி எழுதுறது? இவர் நல்லவர், திருமணம் முடிக்காதவர், எந்த தப்பும் செய்யாதவர், நல்ல ஒழுக்கம் உள்ளவர், எழுத முடியாது சகோதரர்களே. எழுதுறது சாட்சியம் அளிக்கிறா, இவர் குடிகாரரு, இவர் போதை பொருளை பயன்படுத்துறாரு, தொழுகிற கிடையாது, பள்ளிக்கு வார இல்லை, அப்படிதான் எழுதணும். சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா? அதற்கு சமுதாயம் பக்குவப்பட வேண்டும். எல்லோரும் அதற்கு எல்லோருமாக சேர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அப்படி பள்ளிவாசல் ரீதியாக சட்டங்களை, சட்ட கோவைகளை, ஊரினுடைய நலனுக்கு, மார்க்கத்தினுடைய நலனுக்கு சில விடயங்களை முன்னெடுக்க வேண்டும் சோழர்களே. அப்படி முன்னெடுக்கின்ற நேரம் சமுதாயம் சார்பாக நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு வழங்காவிட்டால் நிச்சயமாக நம்ம சொல்றத போல போராப்புல எப்ப திருந்துறது? எப்ப திருந்துறது? யார்கிட்ட கேட்கிறது? எனக்கு நான் கேட்க வேண்டும். ஒவ்வொருவரும் கேட்டு பார்த்தால் சமுதாய அக்கறை இல்லாதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மல்லம் யஹ்தம் பி உமூரில் முஸ்லிமீன் ஃபலைஸ மின்னா. யார் ஒரு சமுதாயத்தின் மீது அக்கறையா இல்லாமல், கரிசனை இல்லாமல், எவன் எக்கேடு கட்டு போன எனக்கு என்ன, நானும் என்ற பிள்ளையும் என்ற குடும்பமும் என்று இருந்தால் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர் அல்ல. அப்ப தஅவா கொண்டு போகணுமா இல்லையா? பிரச்சாரம் செய்யணுமா இல்லையா? அதற்கு பெண்களையும் நீங்கள் தயார்படுத்த வேண்டும், அவர்களுக்கு வாய்ப்பை வழங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களும் தஅவா களத்திலே பயன்படுத்தப்பட்டார்கள். இன்றைக்கு தஅவான்னா பொம்பளை தெரியா, என்னது தஅவா அப்படி கேட்பாங்க. அதனால் பள்ளியோடு இணைப்பு செய்யுங்க. இறுதியாக ஒரு செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். எமது பள்ளிவாசலில் பெண்களுக்கான ஜும்மா தொழுகையை ஏற்பாடு செய்தோம். நிறைய பெண்கள் ஆரம்பத்தில் வந்தாங்க. காலம் செல்ல 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 சில பிரச்சனைகள், சில சிக்கல்கள் அப்படியே இன்றைக்கு மேல் மாடி அப்படியே வெறிச்சோடி காணப்படுகிறது. பெண்களுக்கு மார்க்கத்தை கொடுத்தா மாப்பிள்ளை தடுத்தால் வந்து நிப்பான், ஜும்மாக்கு வரணும். அல்லது தூதர் சொன்னார்களே, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தால் அவர்களை தடை செய்யாதீர்கள். லுகருக்கு ஒரு பொம்பளை வாரா, நிர்வாகத்தால் என்னது உங்களுக்கு லுகர் தொலை இங்க இல்ல போங்க சொல்ல முடியாது சகோதரர்களே. அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். ஜும்மாவுக்கு வந்தால் அதற்குரிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு ஆணும், நான் உட்பட, தனது வீட்டிலே உள்ளவர்களை பள்ளிக்கு வார நேரம் அழைத்து வந்தால் எங்களைப் போல அவர்களும் கேட்டு வீட்டிலே பிள்ளைகளை திருத்துவார்கள், உங்களை திருத்துவார்கள், அவர்களாக திருந்துவார்கள். எனவே பெண்களில் தாவாவில் அவர்களுடைய முழுமையான பங்கை வழங்க வேண்டும். பள்ளிவாசலில் ஏதாவது பயான்கள், வகுப்புகள், நிகழ்ச்சிகள் என்று அழைக்கின்ற நேரம் அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற அனைத்து தாய்மார்களையும் அவருடைய மறுமையுடைய நலன் கருதி உலகத்திற்காக நிறைய கஷ்டப்படுகிறீர்கள், அவர்களுக்காகவே காலை முதல் மாலை வரை நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள், உழைக்கிறீர்கள், எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள். மார்க்க விடயத்திலும் அவர்களுக்குரிய முழுமையான பங்கை வழங்கக்கூடிய நல்ல மனிதர்களாக வல்லவன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத்.